இன்றைக்கி அவரைப்பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் தான் நான் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 to 100 கிராம்ஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்காக. குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இதுதான் அந்த அவரை டபுள் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. பெரிய அவரைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோக்குள்ளே கிடைக்காது. எனக்கு இப்போ கிடைச்சதுனால இது பண்ணேன். அதாவது மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. பேஸ்ட்டு நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும். 2 பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவருக்காக. இது எல்லாமே நல்லா வதக்கி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். ஏன்னா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். அதனால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குலே ரொம்ப பிடிக்கும் இது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ இந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பீன்ஸுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நான் அடுத்து மசாலா சேர்க்க போகிறேன். மட்டன் மசாலா கொஞ்சம், மஞ்சள்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்ல மசாலாவோட வதக்குங்க. ஒரு 1 மினிட் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கலாம். போதும். மசாலா எல்லாமே வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். வேகட்டும். நம்ம அடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு, சும்மா கொஞ்சமாக கூட போதும். தேவையான அளவுனா உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா நிறைய தேங்காய் போட்டுக்கலாம். எனக்கு குழம்பு கம்மியாக தான் வேணும். அதனால் சும்மா கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பயிறு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு தான். பயருமே வெந்துருச்சு.
இது வெந்துருச்சான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோலெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வரும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அப்படின்னு டவுட்டுன்னா செக் பண்ணிக்கலாம். ஒரு பயிர் எடுத்து சும்மா கத்தியில் இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலாகவும் சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி அப்படியே சேர்த்திக்கலாம். நான் தேங்காய் பால் சேர்த்திக்கிறேன். தேங்காய் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். குழம்பு ரெடி. நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் அதிகம் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியல. நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தால் சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.